ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கிளி வீட்டு விளையாட போகிறோம். அதில் போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ கூட. ஸோ இப்போ வந்து டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியே போயிட்டு அந்த தடவை டேரெக்டாக போகலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த பண்ணி தான் கேவன கழிவு நம்ம பார்த்துட்டாங்க. அந்த வீடியோ நான் எடுக்கலை. பார்த்தீங்களா, போட் எஸ்கேப் பண்ண போகிறோம்னு சொன்னோன்னே போட் கீ வருது. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் ஸ்பார்க் ப்ளக்லாம் வேணும். ஸ்பார்க் ப்ளக்கு, கேஸோலின்னு, இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லையா? இப்போ எக்ராஸில் வச்சுருக்கீங்க லூசு போயிங்களா? இதுக்குள்ளார எப்படியும் கண்ணு தான் இருக்க போகுது. இதை ஓப்பன் பண்ணி விட்டு போயிடலாம். உள்ளே போய்ட்டு கிளம்பி வர மாதிரியே சத்தம் கேட்குது. இங்கே எதுவுமே இல்லை. கொஞ்சம் பயமாகத்தாங்க இருக்குது. பார்த்தீங்களா சைடில் இந்த போட் வீலு, இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்களா சைடில்? ஐயோ கை வராங்க. வா கொஞ்சம் அந்த சைடை விட்டு போயிட்டு நான் வரேன். அப்புறம் கொஞ்சம் திக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் கிரிட்டுக்கிட்டு ஓடி வந்து நான் வாங்கிக்க மாப்பிளை அப்படின்னா அப்புறம் பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் டே முடிஞ்சிடும். இந்த சைடு வந்துருப்பாள சோம்பேறி கேள்வி. கால் வழியா வந்தோம் உனக்கு அங்கே நிற்கிறா கேள்வி. பார்த்துருச்சேன், பார்த்த மாதிரி தெரியல. பார்த்துருச்சுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சைடு போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிக்கடா மாப்பிளே அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம இந்த சாக்கை யூஸ் பண்ணி நம்ம மேலே போயிடலாம். மேலே போனதுக்கப்புறம் கிளம்ப வந்துட்டு என்னடா தம்பி இங்கே பண்ணுற அப்படின்னு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், டே 1 முடிஞ்சிடும். சரி, இந்த டெஸ்க்கு இந்த கப்போடு ஒன்றுமே இல்லை. கிளம்ப பார்த்துட்டாங்க. ஓடு அப்போட ஜஸ்ட் விஷயம் ஒரு இன்ச்சு தப்பிச்சேன். நாட்டி கிளவி அப்பா. கிளவின்னு சொன்னேன், அதுங்களாட்டையும் வந்து வாங்கிக்கோடா அப்படின்ட்டுச்சு. இதில் மட்டும் வேணாம்னு சொல்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு டே கூட மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம கண் எடுத்து அதுங்களை போட்டுருவோம். ஆமாம், எனக்கு ஒரு டவுட், இது சைக்கோ ஹியூமனா இல்லை பேயா? அது ஒன்று எனக்கு டவுட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சேசிங் சீனில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளவி இங்கே தான் தூக்கிட்டு இருக்கான். அவன் கழுத்தில் இருந்து அந்த செக்யூரிட்டி எடுத்துட்டேன். செக்யூரிட்டிக்கு கிளவி தான் என்ன தொத்திட்டு இருக்கான். இப்போ போய் பார்த்தீங்களா எப்படி கிளம்பிட்டு எந்திரிச்சிக்கூடாது. எந்திரிச்சிட்டாங்க. ஓடு. ஐயோ, டேட்டும் முடிச்சு விட்டாங்க. கிளவு கேள்விக்கும் எப்படி தான் மனசு வருதுன்னே தெரில. ஒரு சின்ன பையன் இப்படி போட்டு அடிக்கிறாங்க. அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்களுக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இன்னும் நல்லா விளையாடுறதுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது. அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ மேலே வந்திருக்கோம். மேலே நம்ம தேடவே இல்லை, மேலே எதுவும் இல்லை. கிளவி வா பார்த்துட்டேன். கீழே கொண்டு வந்து என்ன பண்ணுன்னு தெரியும். வா இன்னும் பரப்பதில்லை, சும்மா தான் சீனுக்கு சொல்கிறது. கிளம்ப வந்துட்டாங்க. ஐயோ சூப்பர். லாஸ்ட் டேவா? டே 4 நான் கணக்கு வைக்காமலே இருக்கேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மேலே வந்திருக்கோம். இந்த இன்னும் ஷார்ப்பு கிளம்பு ரொம்ப ஷார்ப்புங்க. ஓடு இல்லாட்டி பிடிச்சி எங்கள் தம்பி போகிறீங்கோ எங்களை விட்டு அப்படின்னு அன்பு கட்டுவானுங்க. அதுவும் முரட்டான்னு பார்க்கும். பார்த்துட்டாங்க. ஓடு. கிழவனை கிளையும் நம்ம தட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். கிழவனை கிளையும் நம்மளை தோத்துட்டு பேக் சைட்லேருந்து வருவாங்க. அந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேலே போயிடலாம். எப்படி என் டெக்னாலஜி, எம் ப்ரோ பிளேயர். நீங்களும் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் எனக்கு ஒரு சில பக் டெக்னிக்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. சரி, அந்த இடத்துல நான் செயின் கட்டுற பார்த்தேன். இப்போதைக்கு அது யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கிழவன் இங்கே சட்டை போட்டேன் இல்லைங்க. இப்போ கிழவன் இங்கே வருவானுங்க. அதுக்கு பதிலாக நம்ம செயின் கட்டர் எடுத்து அந்த சைடு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த கிளம்புன கேள்வியும் இங்கே வந்துடுவானுங்க. ஃபஸ்ட்டு கிளம்புனா அப்புறம் சரி இப்போ நம்ம வந்து இந்த சைடு வரலாமா வேணாமா, ஏன்னா அந்த சைட்லேருந்து நம்ம வெளியே வந்தோம்ல, அப்போ அது கொஞ்சம் அசைஞ்சிச்சு, அந்த கார்ட்போர்ட் மாதிரி இருக்குது. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. வரலங்க செவிட்டுக்கிறேன், நல்ல வேலை அண்ணன் வச்சுக்கோங்களேன், கதை முடிஞ்சு. போடு ஸ்டிங்கன். ஓ இப்போ செத்தாங்க அவன், வாங்க போயிடுச்சு. இப்போ நம்ம போய் அவனை போடலாம். இப்படிலாம் பேசினா ஒன்றும் வேலைக்கு ஆகுது. இந்த இடத்துல டெஸ்க் இருக்குது, பார்த்துருவோம். கேள்வியெல்லாம் வரல. ஒரு கேள்வி வந்து சேஃப்கிக்குள்ளே மட்டும் ஸ்பார்க்கில் மட்டும் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு செம்மையான வேட்டு. கிளவி வரல, போவோம். கிளவி இல்லைல்ல, அப்புறம் அந்த சைடு போயிட்டு ஒளிஞ்சிருந்து வாங்கிக்கிடாமா அப்படி இப்படின்னு நம்மட்டுது. வாடா கிளவா. ஹெட்ஷாட் போகலாம் பார்த்தா ஃப்ரீ ஃபயர்லாம் ஹெட்ஷாட் விழுது, இவனுக்கு மட்டும் ஹெட்ஷாட் விழுக மாட்டேங்குது. என்னடா பண்ணுறேன் பாருங்களேன் எப்படி பார்த்துருக்கேன்னு. சீக்கிரம் வந்து கொல்லிக்கட்ட. சரி இப்போ நம்ம வந்து பாத்ரூம் போகிறோம். பாத்ரூம்னா சும்மா தான் போகிறோம், அதுக்காக இல்லை. சரி இப்போ பாத்ரூமில் போயிடலாம். சரி இப்போ சேஃப்கி ரூம் அந்த சைடு போய்ட்டு அந்த லெஃப்ட் ரூம் தானே, இதான் லாக் பண்ணிக்கலாம். அப்புறம் கேளையே வந்துச்சு வச்சுக்கோங்களேன். எங்கே தம்பி இருக்கீங்க நீங்கள் கூப்பிடுவோம். சொன்ன மாதிரியே கிடச்சிருக்குங்க. அப்பா என் நாக்கு கருநாக்குன்னு நினைக்கிறேங்க. சொன்ன மாதிரி ஸ்பார்க்கில் தான் கிடச்சிருக்கு. அப்போ நான் பார்த்துக்கோங்க, நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர். கிளம்பு நடந்த ஒரு சத்தம் கேட்குது. கிளம்ப ஐசியுங்கிறான். ஏன் இந்த கேம் மட்டும் கிளவி சைலண்ட்டாகவே இருக்கிறா? இது ஒன்று தான் டவுட்டாக இருக்கா. ஏன்னா நான் அங்கே நின்றுட்டு வச்சுக்கோங்களேன், அந்த கிளவி பின்னாடி வந்து அங்கேயே பார்த்துருவா. ஆனால் அந்த பார்த்த சவுண்ட் மட்டும் கேட்குது, மற்ற எல்லா கேம்லையும் கேட்கும். குடுக்குன்னு நின்று சொல்லிட்டு போயிடலாம். சொல்லிட்டு போகுதுன்னா அந்த இடத்துல சத்தம் இல்லாத ஒரு இடத்துல போடுறதுக்கு. இதுதான் ஸ்டேரிங் வீல். நெக்ஸ்ட்டு மிஷின் ஸ்டேரிங் வீலை கொண்டாடலாம், போட்டுக்கையும் கொண்டாடணும். ஓகே கிளம்பும் வரல. அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். போகிற வழியில் மேலே இருந்தாங்க, அவ்வளோதான் காலி. போட்டுக்கு இங்கே தானே பார்த்தான். இப்போ மிஷின் என்ன, நம்ம அதை தவிர்த்துட்டு வேற என்ன பண்ணிகிட்ருக்கோம். சரி எப்படியோ போட்டி கிடச்சிச்சு. எனக்கு என்னென்னா ஒரு டவுட்டுங்க, ஏன்னா இந்த எல்லாமே கிடச்சிச்சு வச்சுக்கோங்களேன். இந்த கெசோலினு போட் ஸ்டியரிங்கு, அப்புறமா என்ன ஸ்பார்க்கில் எல்லாமே கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே 2 கிடச்சிச்சு. எல்லாமே கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டு அந்த பேட்லாக் கீ தேடுறது தான் ரொம்ப கஷ்டம். டோர் தானே நானாக பண்ணிட்டு போயிருக்கேன், தேவையெல்லாம் பைட்டு சாவரேன். சரி நம்ம அத்தாடி கிளவி அங்கே தாங்க போகுது. சரி நம்ம வந்து இந்த சைடில் போயிடலாம். கிளவி கீழே தாங்க போகுது. இப்போ பாருங்கள் எப்படி கூட்டாரன்னு. எடுத்துக்கிறதுக்கு கிளவி ஓடு கிளவி போச்சு. கிளவி அந்த சைடு போயிடுச்சு. நம்ம தச்சுட்டோம், ஜெயிச்சிட்டோம். கிளவிக்கிறது மட்டும்தான் ஜெயிச்சிருக்கோம், கேமில் ஜெயிக்கலங்க. சரி இந்த இடத்துல ஸ்டேரிங் வீலு ஃபிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மிஷின் என்ன, பேட்லாக்கி. பேட்லாக்கி சரி இப்போ பேட்லாக்கி எடுத்துடணும். கேசோலின் இன்னும் 2 பொருள் இருந்தால் கேட்பேன். பேட்லாக்கி அப்புறமா அதுனா பேட்லாக்கி அப்புறமா கேசோலின். கேளாம் கரெக்டுக்க போகுது நாய் விட மாட்டேங்குங்க. சரி இப்போ வந்து கிழமை மேலே போயிட்டான். நம்ம வந்து கீழே போயிட்டான். சரி நம்ம அந்த இடத்துல வந்து டோர் லாக் போட்டு வச்சுப்போம். அப்புறம் டோர் லாக் போட்டாலும் ஐ மீன் டோரை சாத்தினாலும் கிளி வந்துடுவா. ஒரே தான் பயம். சரி இந்த இடத்துல பூச்சிடலாம். ஆமாம் இப்போ டவுட்டு. ஐயோ அந்த இடத்துல இருந்து நம்ம கீழே தான் குடிய முடியும். வாங்கி கிளி போட்டு உங்களுக்கே தெரியும் சுத்தனா இல்லையாங்க.
கேஸோலின் நம்ம ஊற்றிட்டுருக்குறோம். கேஸோலின் கிடச்சிச்சு. ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேட்லாக்கி மட்டும்தான் டார்கெட். அது மட்டும் கிடச்சா நம்ம போட்டில் விருன்னு ஓடிடலாம். சரி, இது வந்து தண்ணிக்குள்ளே போட்டு பார்ப்போம். ஒன்றுமே ஆகலை. டப்புன்னு மறைஞ்சிச்சு. ஒருவேளை அது அந்த மான்ஸ்டர் எடுத்து நல்லா இருக்கே அப்படின்னு சாப்பிட்டுச்சோ. அப்படிலாம் நடக்காது. பழைய டெக்னிக் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வேலை போனால் நம்மளுக்கு டைம் இருக்க மாட்டேது. எப்போ பார்த்தாலும் சேசிங்கில் இருக்குமா, சை அப்படின்னு போச்சு. சரி, இப்போ கிளம்பி கீழே போட்டோம். அப்போ தான் நம்ம மிஷன் நம்ம முடிக்க முடியும். என்னடா நம்ம காமெடியாக பேசணும், காமெடியாக பேச முடியல. சரி, நம்ம தான் கிளம்ப கொண்டுட்டோம்ல. சரி, அதே மைண்டில் இல்லாமல் இருக்குங்க. மேலே வந்து வந்துட்டான்னு வேண்டா சொன்ன முடிக்கிறேன். மேலே வந்து வந்துட்டான். நான் இங்கிட்டி வரையடா. மனசாட்சியே இல்லையாடா உனக்கு? தம்பி வாங்க, பாருங்க, வாங்க வாங்க, கமான் கமான், ஐசியூ சொல்லுங்கள். சொல்லிட்டான். சரி, இப்போ நம்ம கிளம்பலாம். ஏன்னா நான் பண்ணதே அவனுக்காகலாம். அத்தாடி கிளவி பார்த்துருச்சிங்க. கிளம்பி சரி வந்துட்டாங்க. முடிஞ்சுங்க கேமு. ஐயோ ஐயோ ஐயோ, முட்டு சொல்ல விட்றீங்கடா. டே ஜெஃப்ரி முடிஞ்சு. ஒரே ஒரு பேட்லாக்கி தானடா கேட்டேன். அதுக்கு போய் நடிச்சு சரி கிளம்பிங்களா. நல்லா இருக்க மாட்டேங்கடா. ஆசீர்வாதம்டா, இந்த ஆசீர்வாதம்டா. அடா ஒன்றும் போட்டாங்க. ஐயோ, நெஞ்சிலேயே குத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அப்படி குத்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.